ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஆப்ப மாவு எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப் பச்சரிசியும் ஒரு 2 ஸ்பூன் உளுந்தும் ஒன்றா சேர்ந்து கலந்து ஊற வச்சுட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். ஒரு 1/4 பகுதி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். மாதிரி கொஞ்சம் அது கூட அரைக்க கொஞ்சம் சாதமும் எடுத்து வச்சுருக்கேன். புழுங்கல் அரிசி சாதம் பொங்கல் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே ஒன்றா சேர்த்து மிக்ஸியில் அரைச்சிடலாம். மிக்ஸியில் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவு நல்ல மைய அரைச்சா போதும். அரிசி எல்லாம் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கோம். இப்போ ஆப்ப மாவுக்கு தேவையான உப்பை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் தேங்காய் தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். தேங்காய் தண்ணி இந்த ஆப்பம் மாவு புளிக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். அதே டைமில் ஆப்பம் நல்ல ருசியாகவும் இருக்கும். இப்போ நம்ம கலக்கி வச்சுக்கலாம். நல்லா கலக்கி வைக்கணும். இப்போ கலக்கி வைக்க மாவு ஓவர் நைட்டு புளிக்க வைக்கணும். அப்படி புளிச்சாதான் ஆப்பம் நல்லா ருசியாக வரும். ஆப்ப மாவு தயாராகிடுச்சு. ஓவர் நைட்டு புளிக்க வச்சு இப்போ சுடுறதுக்கு தயாராகிடுச்சு. நம்ம இப்போ இதில் கொஞ்சம் ஆப்பச்சோடை போட்டுக்கலாம். ஆப்பச்சோடை போட்டு கொஞ்சம் கலக்கி வச்சுக்கணும். ஆப்பம் சுடுறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கணும். கடாய் கொஞ்சம் சூடாகிடுச்சு. அது கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி மாவு ஊற்றிடுவோம். ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம். ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். எடுத்து தட்டில் வச்சுக்குவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஆப்பம். ஆப்பம் சாஃப்டாகவும் அழகாகவும் வந்திருக்கு. இதோட தேங்காய் சட்னி, தேங்காய் பால், சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.